பெனினாளுக்கு நடந்தது அவளுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு பிள்ளை பிறக்கணும்னு அவன் நினைச்சா பிள்ளை பிறந்துச்சு. ஆனா அன்னாளுக்கு நடந்தது அவளுடைய எதிர்பார்ப்பு அல்ல, அது அவருடைய எதிர்பார்ப்பு. சில தேவ பிள்ளைங்களுக்கு நாம எதிர்பார்ப்பு நடக்கலன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல தேவன் வச்சிருக்கிற திட்டம் என்பது பெரியது, உங்க மேல தேவன் வச்சிருக்கிற அழைப்பு என்பது பெரியது, உங்களை குறித்த தேவ தரிசனம் என்பது பெரியது. ஹல்லேலூயா. தன் எதிர்பார்ப்பு நிறைவேறணும்னு விரும்பினவளுக்கு உபத்திரவம் இல்லை, ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறணும்னு விரும்புகிறவருக்கு உபத்திரவம் இருக்கு. ஆமென். ஆண்டவர் அவங்களுக்கு உபத்திரவம் இல்லை, எனக்கு உபத்திரவம் யாராவது கேட்கறீங்கன்னா அவ மேல அவர் திட்டம் இல்லை, உன் மேல அவர் திட்டம் இருக்கு. ஆமென். பெனினாளுக்கு எந்த உபத்திரவம் இல்லையே, அவன் நினைச்சதெல்லாம் நடக்குது, அவன் வேண்டினதெல்லாம் கிடைக்குது, அவன் நினைச்சதெல்லாம் கர்த்தர் செஞ்சிட்டு இருக்கிறார். ஆனா எனக்கு தானே உபத்திரவத்து மேல உபத்திரம். ஹே, பெனினாளின் மேல் இல்லாத ஒரு தேவ திட்டம் அன்னாலே உன் மேல கர்த்தர் போட்டிருக்கிறார். சில உள்ளத்துக்காக இந்த வார்த்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறார். பெனினாள் மேல் இல்லாத தேவ திட்டத்தை அன்னாலே உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஆமென்.